சில நேரங்களில் ஹதீஸ்களை வாசிக்கிற பொழுது அல்லாஹ்வின் தூதர் என்று சொல்லுகிற அந்த அற்புதமான மனிதருடைய பண்பாட்டுகளை வாசிக்கிற பொழுது இப்படியும் ஒரு மனிதனால் இருக்க முடியுமா? இவ்வளவு பொறுமையாக ஒரு தலைமைத்துவத்தில் இருந்து வாழ முடியுமா என்று நினைக்கிற அளவுக்கு மிக மிக சிறந்த ஒரு வாழ்க்கையை இந்த பூமியிலே வாழ்ந்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன்னுடைய மனைவிமாரோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொண்ட முறைகள் வித்தியாசமானவை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சபையிலே இருக்கிறார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருக்கிறார்கள். வேறொரு மனைவியினுடைய வீட்டிலே இருந்து சாப்பாடு வருகிறது. எல்லோரும் தெரிந்த செய்தி அன்புக்குரியவர்களே. ஆயிஷா நாயகி ரோஷத்தால் அந்த பாத்திரத்தை தட்டி விடுகிறார்கள், உடைந்து விடுகிறது. இந்த இடத்தில் ஒரு ஹதீஸாக இதை பார்க்கிற நாம், என்னுடையதும் உங்களுடைய வீட்டுக்கு ஒரு விருந்தினர் வந்திருக்கிறார். பக்கத்து வீட்டிலே இருந்து ஒரு சொந்தக்காரர் சாப்பாடு அனுப்பி இருக்கிறார், ஒரு சொந்தக்காரை அனுப்பி இருக்கிறார். விருந்தினர் ஒருவர் தான் வந்திருக்கிறார், ஒரு கூட்டம் இல்லை. மனைவி வெளியிலே வந்து என்ன என்று கேட்கிறார். பக்கத்து வீட்டுக்காரரோடு மனைவிக்கு பிரச்சனை இருக்கிறது. இப்படி பக்கத்து வீட்டிலே இருந்து சாப்பாடு அனுப்பி இருக்கிறார்கள் என்று சொன்ன பொழுது அந்த ஒரு நண்பருக்கு முன்னால் வைத்து மனைவி அநாகரிகமாக நடந்து கொண்டாள். அந்த மனைவி எப்படி அந்த பாத்திரத்தை தட்டிவிட்டிருந்தால், அல்லது தட்டி விடுதல் இருக்கட்டும், ஒரே ஒரு வார்த்தையேனும் ஏன் அவர்கள் அனுப்ப வேண்டும் என்று அநாகரிகமாக பேசி இருந்தால், இங்கிருக்கிற கணவன்மார், ஈமானிய சமுதாயத்தின் சொந்தக்காரர்கள், உள்ளத்தில் கை வைத்து சொல்லுங்களேன், உள்ளத்தில் கை வைத்து சொல்லுங்களேன், உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருந்திருக்கும்? அந்த மனைவிக்கு எதிரான உங்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருந்திருக்கும்? அப்படி என்றால் தன்னை முழுமையாக பின்பற்றுகிற ஒரு சமூகத்தின் முன்னால், அல்லாஹ்வின் மாளிகையிலே அல்லாஹ்வின் தூதர் என்று சொல்லுகிற அற்புதமான மனிதர், அவருடைய ஒவ்வொரு அசைவுகளும் அவதானிக்கப்படுகிற ஒரு மனிதர், அவருடைய ஒவ்வொரு விஷயங்களையும் அவதானமாக பார்த்து பார்த்து பின்பற்றுகிற ஒரு சமுதாயம், அந்த சமுதாயத்திற்கு முன்னால் இப்படி ஒரு நிகழ்வு நடக்கிற பொழுது, அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் என்று சொல்லுகிற அந்த அற்புதமான மனிதர் எவ்வளவு பொறுமைசாலியாக இருந்திருப்பார், எவ்வளவு அற்புதமாக அந்த விஷயத்தை உள்வாங்கி, உங்களுடைய தாயாருக்கு ரோஷம் வந்து விட்டது என்று சொல்லி அந்த விஷயத்தை மிக இலகுவாக சமாளித்தார்களே. இந்த பண்பாடு தானே அன்புக்குரியவர்களே இந்த இஸ்லாத்தை இந்த உலகத்தின் ஆளும் சக்தியாக மாற்றியது. அன்று அல்லாஹ்வின் தூதர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவின் மீது கோபப்பட்டிருந்தால் அது வரலாற்றில் எழுதப்பட்டிருக்கும். அல்லாஹ்வின் தூதரின் வாழ்க்கை பக்கத்தில் மிக பெரும் ஒரு கருப்பு புள்ளியாக அது விமர்சிக்கப்பட்டிருக்கும். ஆனால் நடந்து காட்டவில்லை.